எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி புதனுடைய நட்சத்திரம், அதுபோக உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சிக ராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது, ஆதாரம் கொடுக்குறேனுங்க. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 100% விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையாகும். மாதம் பிறக்கப்படக்கூடியது விருச்சிக ராசியில். விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் மகரத்தில், அதாவது மகர லக்னத்தில் தானே இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ மகரத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. என்ன சார் பிராப்தம்? தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே. அதனால தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு அரசு பதவி இருக்கும், அரசாங்கத்தில் உத்தியோகம் இருக்கும். அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலைவர்களாக இருப்பாங்க. அதாவது மக்கள் தொடர்பு கொண்ட வேலையில் நிறைய பேர் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த மாத தொடக்கத்திலேயே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் சேர்ந்து சூரிய மங்கள யோகம்ன்ற அருமையான யோகத்தை விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்துது. இதில் மாற்று கருத்து இல்லை. சூரிய மங்கள யோகமாக உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக இந்த நாளில் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் சூரியன் பொங்கல் அன்னைக்கு, அதாவது கிராமத்திலலாம் பெரிய பொங்கல்னு சொல்லுவாங்க, அந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து நீங்கள் வருஷத்தில் 365 நாள் உங்கள் முன்னோர்களை வழிபடுறீங்களோ இல்லையோ, இந்த தை மாதத்தில் 100% உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. முன்னோர்களை வழிபடுங்க. உங்களுடைய ராசியாதிபதி பிதிருகாரகன் சொல்லக்கூடிய சூரியனுடன் சேர்றாரு, யோகமாகுது, பிதிரு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. பிதிரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில், உங்கள் ராசியில் தான் இந்த மாதமே பிறக்குது. அப்படின்னா சந்திரன் உங்கள் ராசியிலெல்லாம் வருவார். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், கடவுளுடைய அனுகிரகங்களுக்கு முன்னுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், சரியா? உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த நாள் அருமையான நாட்கள், அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நான் தான் மதிப்பெண் எடுக்கணும், நான் தான் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் படிப்பாங்க. ஆனால் அதில் மதிப்பெண்ணுக்கு எடுக்கிறது ஒத்த பிள்ளை. முயற்சின்றது 1000 பேர் செய்தாலும் ஜெயிக்கிறது யாருன்றது தான் கேள்வி. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த தருணத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம், முன்னேறத்துக்கு உண்டான காலகட்டம், உருப்படுறதுக்கு உண்டான காலகட்டம். சார் உண்மையா சார்? நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. 1000 மன கஷ்டத்தில் மன அழுத்தத்தில் இந்த வீடியோவை பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற விஷயம் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். ஆணித்தரமாக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா அதுக்கு 2 ஆதாரம் இருக்குங்க, 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அது கோட்சாரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொன்னாலும் சரி, 2வது பாவகம், 6வது பாவகம், 11வது பாவகம், இந்த 3 கிரகங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த ஜாதகரால் ஜெயிக்க முடியும், வளர முடியும், சாதிக்க முடியும், இல்லையா? விருச்சிக ராசிக்கு 6 கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். அதே மாதிரி இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. இந்த தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்க, 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தை பார்க்க, இந்த 11வது பாவகம் லாபஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன்
உங்கள் ராசியாதிபதியோட சேர்றாரு. ப்ளஸ் லாபஸ்தானாதிபதி இந்த தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கு. இதை விட ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவையா? ஐயா, இது சம்பாதிக்கிற நேரம் கிடையாது, சாதிக்கிறதுக்கான நேரம். சாதித்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க சாதிச்சிருந்திருப்பாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையிலேயே விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய நாட்கள் ஐயா இந்த நாட்கள். பயன்படுத்தி பாருங்க. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது, தனஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்காரே, கவலை வேண்டாம், செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தாராளமாக தொடங்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு வரும். வீடு வாசல் உருவாக்கணுன்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். என்ன சார் சொல்கிறீங்க, எப்படி சார் நான் நம்புறது? ஆதாரம் கொடுக்குறேன். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி கெட்டவன் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சுபஸ்தானாதிபதி தான் சனியாக வராரு. அப்போ சனியோடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. சனியோடைய வீடான சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம். அப்போ சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் 3வது பாவகத்தில் தானே இருக்கார், உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து இருக்கார். ப்ளஸ் அந்த சனி எங்கே பார்க்குறாரு? லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அந்த லாபஸ்தானாதிபதி யார்? புதன். சனியோடைய வீட்டில் தான் இருக்கார். அதன் பிறகு குருவுடைய வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை சனி பார்க்கிறாரு. அந்த குரு சனி பகவானுக்கு சாரம் கொடுத்துருக்கார். ஏன்னா சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் சனி பகவான், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் குபேரர் பிறந்திருக்காரு. அந்த குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் ப்ரெசன்ட் இருக்கார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல சேர்ந்து வருது. அப்போது இது மனுஷன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் ஒரு மனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால், ஐயா, எண்ணங்களுக்கு நிகர் சக்தி வேறு எதுக்குமே கிடையாதுங்க. இது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நம்ம எண்ணம் தான், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவோம் பாருங்கள். ஒரு எண்ணங்கள் தான் ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு காரணம். எப்போ பார்த்தாலும் நடக்காது, முடியாது, ஆகாது. 50 வருஷம்னாலும் அப்படியே தான் இருப்பாங்க. முடியும், செய்ய முடியும், நடக்கும், ஆகும். பாசிட்டிவ் எனர்ஜி எண்ணங்களை விதைங்க. நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மண்ணில் போடுற விதையே முட்டிக்கிட்டு வெளியே வந்துடுது அதிகபட்சம் 7 நாளில். நம்ம மனசால் முடியாது நினச்சோம்னா மூச்சு கூட விட முடியாது. இது உங்களுக்கான நேரம் சாமி, பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்கள் சொந்த சௌரியம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய பலனை நான் சொல்லிட்டேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த பலனை சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். தை மாதத்தில் இந்த நாள் தான் நல்லா இருக்கும், இந்த நாள் தான் சரியில்லை. 30 நாளும் நல்லா இருக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் வரும். சுய தொழில் நீங்கள் தொடங்கணும்னா 1 தேதியிலேருந்து 10 தேதிக்குள்ளார செஞ்சுக்கோங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும் பொழுது தொழில் ஸ்தானம் தொடங்குனீங்கன்னா அமோகமாக இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? தனஸ்தானாதிபதி மறைவு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். 1 தேதியிலிருந்து 10 தேதிக்குள்ளே சுய தொழில் செய்கிறதுக்கு பிரமாதமான நேரம். குலதெய்வம் கோவிலுக்கு போகணுமா? 10 தேதியிலிருந்து 23 தேதிக்குள்ளார. நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மும்பையிலையும், டெல்லியிலையும், சென்னையிலையும், பெங்களூர்லேயும், தஞ்சாவூரில் பிறந்திருப்போம், விருதுநகரில் பிறந்திருப்போம், நாமக்கல்லில் பிறந்திருப்போம், திருச்செங்கோட்டில் பிறந்திருப்போம். வெவ்வேறு ஊரில் பிறந்தாலும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்ன்ற மாதிரி ஒரு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான நகர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வருஷம் 365 நாளும் வேலை இருந்துக்கிட்டு தானே இருக்கும். தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 23 தேதிக்குள்ளார, அதாவது சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி பிதிருஸ்தானாதிபதி சாரத்தில், சூரியனே பிதிருக்காரகன் தான். அதாவது பிதிருக்காரகன்னா அதாவது தந்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த பிதிருக்காரகன்னா தந்தை. அப்போது அவர் பிதிருஸ்தானாதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கி சந்திரனுடைய வீட்டை பார்க்கும் பொழுது குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அப்படியே குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் அருள் அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருக்கும்.
நீங்கள் வந்து 5 வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்துடைய சாபம் இருக்குது போல இருக்குது. ஐயா என்னவனா இருந்தாலும் இந்த கிரக அமைப்பில் அந்த செயல் செய்யும் பொழுது மனம் குளிரும். உங்களுடைய குலதெய்வத்தை குளிர வச்சுட்டு வாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் சாமியை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் சாமியை குளிர வைங்க, அபிஷேகம் பண்ணுங்க. தை 10 தேதியிலிருந்து 23 தேதி வரை விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான காலகட்டம் இதுதான். இந்த வருஷம் மனசில் ஒரு காரியத்தை நினச்சி இந்த செயல் நீங்கள் குலதெய்வ கோவிலில் செய்துட்டு வாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மாட்டீங்க, வீடு தேடி வந்து சொல்லிட்டு போவீங்க. சார் நான் இந்த மாதிரி எனக்கு நடக்குன்னு நினச்சி கூட நான் பார்க்கல சார், நான் என் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த விஷயம் எனக்கு நடந்தது, நான் வணங்குற முருகர் மேல் ஆணைய சொல்கிறேன், இது நடக்கும், நடந்தே தீரும், அனுகூலம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, சந்தேகமான வார்த்தைக்கு இடமே இல்லை, இது செய்தால் இது நடக்கும். சரியா? இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக இந்த ஜனவரி மாதம் மட்டுமே, ஜனவரி மாதம் வரை மட்டுமே ஒரு செயல் செய்து, ஏற்கனவே நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்கேன்ட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து சூட்சமம், ஜோதிட பலன்லேயே சூட்சமம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த நாளில் வருது அப்படின்றது சூட்சமம். இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட ஜாதக புத்தகம் இந்த மாதிரி இந்த ஜனவரி மாதம் மட்டும்தான், ஜனவரி மாதம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இது செய்து கொடுக்குறேன். ஏன்னா வேலைப்பாடுன்றது ரொம்ப 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 அதிகம். திசை பலன் எடுக்கிறதே பெருசு, 9 திசை பலன், 7 திசை தான் மெயின், 7 கிரகங்களுக்கும் திசை பலன், ஒரு கிரகத்துக்கும் 9 புத்தி பலன், கோட்சார பலன், எல்லா விஷயமும் இதில் எழுதி கொடுக்குறேன். இது பொக்கிஷம். இது ஜனவரி மாதம் முடிகிற வரை மட்டுமே செய்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.